சின்ன மருமகள் வழங்குபவர் ஆச்சி சிக்கன் 65 மசாலா. ஒருவேளை அந்த பொண்ணு இங்க வரலனா வேற பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா? நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். பண்ணு நல்லா பண்ணு. சக்கா போன் எடுத்து தொலைங்க. இந்த போன் எவ்வளவு நேரமா அடிச்சிட்டு இருக்கு, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. குறுக்க வராதீங்க. என்ன பண்றமா நீ? கல்யாண பொண்ணு இப்படி வீடு பூரா சுத்தி சுத்தி வந்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? கல்யாண பொண்ணு இப்படி ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போ, ரூம்ல போய் பேசாம உட்காரு. போமா செல்லம். ஹலோ ஹலோ ஹலோ. பசங்களா, நீங்க எல்லாம் வெளியே போய் விளையாடுங்க, போங்க. இல்ல நான் இப்படியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா டைரக்டர் கண்டிப்பா கோவம் வந்துடும். அந்த பொண்ணு வந்தா வரட்டும், வரலாம் போகட்டும். ஆளை விடு, நான் கிளம்புறேன். சார் சார், அதெல்லாம் சரியா வராது. போகாதீங்க போகாதீங்க போகாதீங்க. இவ்ளோ நேரம் இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன். நானே போய் கூட்டு வந்துடுறேன் அவளை. சரி போயிட்டு சீக்கிரமா வா. உனக்கு நல்லா தெரியும்ல, டைரக்டருக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. நான் இப்படி போயிட்டு இப்படி வரேன். என் கனவு இந்த பிரதீபால கெட்டு போகுது. என்னைக்கு இந்த சம்பந்தம் பேசினாங்களோ அன்னைக்கே நான் முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்னோட கனவு பூரா கலைய போகுது. நான் விட மாட்டேன். நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவை கலைய விட மாட்டேன். விஷாக்கா, நீ என்ன அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க? சீக்கிரமா நீ தயாராகுமா? எல்லாம் ரெடி ஆயிட்டாங்கல்ல. இவளை தயார் பண்ண வேண்டியது உங்களோட வேலை, புரியுதா? சீக்கிரம் தயாராயிடுமா? நந்து, இந்த பூவை கொண்டு போய் விஷாக்கா கிட்ட கொடுத்துட்டு வா. நீங்க பூ வச்சுக்கலையா? எனக்கு வேண்டாம். ஏன் கையாலேயே விஷாக்காவுக்கு மாலை தொடுத்தேன். நீங்க விஷாக்கா அக்கா இருக்கிற ரூமுக்கு வர மாட்டீங்களா? நான் சொல்றேன், ஆனா இப்ப இல்ல. ஏன்னா விஷாக்கா அங்க தயாராயிட்டு இருக்கா. அதோட பாட்டிக்கு கோவம் வரும். அவங்க அப்படி சொன்னாங்கன்னு நீங்க வருத்தப்படாதீங்க அக்கா. நானும் போல. நானும் உங்க பக்கத்துல இங்கேயே இருக்கேன். இங்க இருந்தே கல்யாணத்தை பாக்குறேன். சரி நந்து, நீ போ. மறந்துடாதீங்க அக்கா. கண்டிப்பா மறக்க மாட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை பார்க்கலாம். நீ போயிட்டு வா. மாலை போடு. மாலை 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 போடு. இந்தாங்க பூ, இது அக்காக்கு வச்சு விடுங்க. நல்ல பையன், சரியான நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டியே. இந்த ஷீலா, இதை ராதிகாட்ட கொண்டு கொடுத்துரு. என்னம்மா அது? திருஷ்டி சுத்தின பணத்தை வேலைக்காரி கிட்ட எல்லாம் கொடுப்பாங்க. அதனாலதான் அவகிட்ட கொடுத்தேன். நீ எதுவும் பேசாத. எனக்கு எல்லாம் தெரியும். யார் கண்ணும் குழந்தை மேல படாம இருக்கணும். என் பேத்தி எவ்வளவு அழகா இருக்கா.
ராதே ராதே ராதே. அம்மாடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. நீங்க பக்கத்துல இருந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடுங்க. வா தேவா, இப்ப நீ குதிரை மேல உட்கார போற. இல்லப்பா, குதிரையில ஏறதுக்கு முன்னால மை இட்டுக்க வேண்டாமா? மையிடுறதா? ஆனா ஆமா, கண்ணு படாம இருக்க மையிடணும் இல்ல? யாருக்கு நீ ஏமல படும்? அட படம், ஊர்ல இருக்கிற கண்ணு எல்லாம் ஓ மேலதான் படம். அதுக்கு தான் இந்த மையிட்டு கழிப்பாங்க. மூக்குல கொஞ்சம் தடவி விட்டா கழுத மாதிரி ஆயிடுவ. வாசு, வாய முடுறியா? தேவையில்லாம எதுவும் பேசாத. நீ போய் பெரிய அண்ணியை கூட்டிட்டு வா. மை இட்டாச்சுன்னா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தீபிகாவும் அண்ணி தானே, அவளையே வைக்க சொல்லுங்க. நானே வைக்கிறேன். எவ்வளவு நாள் கழிச்சு என் மச்சினருக்கு மை வைக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மை வச்சதுக்கு பரிசு இல்லையா? நிச்சயமா இருக்கு. இந்த குடுப்பா. இந்தங்க. ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? அக்கா, இங்க பாருங்க. மச்சினருக்கு மை வச்சல, அதான் எனக்கு பரிசு கிடைச்சிருக்கு. முதல்ல உங்களை தான் கூப்பிட்டாங்க அண்ணி. நீங்க தான் எங்கேயோ போயிட்டீங்க. அதனால என்ன வந்தது? இந்த வீட்டு மருமகளுக்கு தானே இப்ப gift போய் சேர்ந்திருக்கு. ஓ, பரவாயில்ல. இன்னைக்கு குடுக்கலன்னா என்ன, இன்னொரு நாள் குடுக்காமலா போயிடுவீங்க? நிச்சயமா சொல்றேன் அண்ணி. இதை விட நல்ல gift உங்களுக்கு வாங்கி தரேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்ல. நேரமாச்சு, பொண்ணு வீட்டுல எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. எங்கே நின்னா எப்படி? வா தேவா, போலாம் வா. என் பொண்ணு பாக்குறதுக்கு ராஜகுமாரி மாதிரியே இருக்கிறா. நான் சின்ன வயசுல இருந்து உனக்கு சகுந்தல கதைய சொல்லி சொல்லி வளர்த்தேன்ல. அவ ஆசிரமத்துல ஒரு சாதாரண பொண்ணா வளர்ந்து பெரிய அரண்மனைக்கு மருமகளா போனா. நீயும் இப்ப அதே மாதிரிதாம்மா போக போற. 7 புரோகிதர் குடும்பத்துல பிறந்து வளர்ந்து சகுந்தலா மாதிரி விரதம் இருந்து வளர்ந்துருக்க. ஆசிரமத்தை விட்டு போகும்போது முனிவர் என்ன சொன்னார்னு தெரியும்ல. இப்ப அதே வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். போற வீட்டுல பிறந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்தணும். அங்க இருக்கிறவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ அவங்கள்ட்ட உன்னோட அன்பை மட்டும்தான் காட்டணும். உன் புருஷனுக்கு எந்த குறையும் நீ வைக்க கூடாது. வேலைக்காரங்களை என்னைக்குமே மரியாதை குறைவா நடத்தக்கூடாது விஷாக்கா. நீ போற இடத்துல உனக்கு பொன், பொருள், ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கலாம். அதெல்லாம் அபிமானத்துக்கு என்னைக்குமே ஈடாகாது. மருமகங்கிற முறையில நீ அந்த வீட்டை சொர்க்கமா மாத்தணும். அப்படி இல்லாம உன் இஷ்டத்துக்கு நீ நடந்துக்கிட்டா அந்த வீடு நரகமா மாறிடும். அம்மாடி, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குமா. நீ ஒரு நல்ல மருமகளா அந்த வீட்டுல சரியான முறையில நடந்துக்கலன்னா அதுக்கப்புறம் நாங்க தான் வளர்க்க தெரியாம வளர்த்ததா சொல்லுவாங்கம்மா.
நீங்க கடவுளுக்கு பூஜை பண்றவரு, நீங்க சம்பந்தியா வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். வாங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டே இருக்காங்க. இந்தாங்க சம்பந்தி. சின்ன சம்பந்தி, இந்த வாங்கிக்கோங்க. பத்து, ஆன்ட்டி. நீ வெளியில போய் மாப்பிள்ளை குதிரையில இருந்து இறங்கலான்னு சொல்லு. வாங்குமா, நாம உள்ள போலாம். போலாம். வாங்க வாங்க. இதுக்கு பேரு தான் கண்ணை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. மாட்டேன்னு சொல்ல முடியாதுன்னு இந்த வேட்டியை கொடுத்துட்டு போறான் பாரு. அவங்க வசதிக்கு இவ்வளவுதான் முடியும் அங்கிள். ஆனா உங்க அண்ணன் அப்படி நினைக்கலையே, பெரிய கௌரவமா இல்ல நினைக்கிறாரு. வா போலாம். தேவா, எப்படிப்பா இருக்கு இந்த குதிரை சவாரி? முதல்ல எனக்கு நீ பதில் சொல்லு, நீ எவ்வளவு பாத்தியா? யார கேக்குற? என்னப்பா கேக்குற? நான் பொண்ணு ரூம்குள்ள போய் பாத்துட்டு வந்தேன்னு கேக்குறியா? இன்னமும் தெரியல வாசு. இப்ப அவளை உடனே அப்படி பார்க்கணும் போல இருக்கு. அப்படித்தான் இருக்கும். இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா மனசு ஒரு நிலையில நிக்காது, குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. குரங்கு மாதிரியா? அப்பப்ப ஓ மனசு அவங்க கிட்ட தாவிருது இல்ல? நீ அப்படியே உட்கார்ந்துரு. நான் போய் இப்ப அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்து சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இங்க மணப்பெண்ணோட அறை எங்க இருக்கு? அத பத்தி கேட்க நீங்க யாரு? நான் யாரா? போட்டோகிராஃபர். இல்ல இல்ல, போட்டோகிராஃபரோட அசிஸ்டன்ட். அவருக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கேன். அவர் கேட்டாருன்னு தான் பொண்ணோட ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்னால கொஞ்சம் போட்டோ எடுக்கணும்ல, இப்பவே எடுத்தாதானே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஓ சரி சரி, அந்த ரூம்குள்ள இருக்காங்க. அந்த பக்கமா இந்த பக்கமா? அந்த பக்கம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சாரி ரொம்ப நல்லா இருக்கே. அப்ப கட்டிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்லையே, நல்ல ஐடியா எல்லாம் கொடுக்குறீங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் பிடிச்சிருக்கு. நீங்களே வச்சுக்கோங்க. ஒன்னையும் பிடிச்சிருக்கு. தட்சணை கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. இந்தாங்க. அடக்கடவுளே, வெறும் வரவேற்புக்கு இவ்வளவா? நம்ம விஷாக்காவோட கல்யாணம் பெரிய ராஜகுமாரி கல்யாணம் மாதிரி இல்ல நடக்குது. யார் அது? யாருன்னு கேக்குறேன்ல. யார் நீங்க? எதுக்காக இப்படி வரீங்க? நான் தான் பிரதீப். பிரதீப், நீ எப்படி? நீ எதுக்கு இங்க வந்த இப்போ? விஷாக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கேள்வியா கேக்குற? என்ன பண்ணிட்டு இருந்தனா? அந்த கேள்விய நான் உன்ன கேட்கணும். இவ்வளவு நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ கேர்லெஸ்ஸா இருந்ததுனால இப்ப எவ்வளவு தூரம் வந்துருச்சு பாத்தியா? இப்போ என் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. என் எல்லா கனவும் தூள் தூளாயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதீப், எல்லாம் முடிஞ்சு போச்சு. விஷாக்கா, உன்னை பார்க்க உயிரை பணைய வச்சு வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஆனா நீ என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குற? ச்சே.
என்னைக்குமே நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும் அது. இல்ல பிரதீப், நான் அப்படி சொல்லல. அப்படிதான். உனக்கு தெரியுமா உனக்காக நான் எவ்வளவு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு? அப்படியா? நான் உனக்கு எவ்வளவு போன் பண்ணேன், ஆனா நீ போனை எடுக்கவே இல்ல. ஆனா நீ எதுக்கும் பயப்படாத விஷாக்கா. ஆனா நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். போயிட்டு நம்ம 1 மணி நேரத்துல திரும்பி வந்துடலாங்க. சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். கையை விட பைத்தியமா நீ? இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கல்யாணம். இப்ப நான் ரூமை விட்டு வெளியவே வர முடியாது. அப்படியா? நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? வாழ்த்துக்கள். என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல நீ. விஷாக்கா, என் கண்ணை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லு பார்க்கலாம். ஆனா நான் உன்னை இப்படியே சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன், விட மாட்டேன். இப்படி கல்யாணங்கிற வளையத்துல சிக்கி உன் கனவு கலையறத நான் விட மாட்டேன். யோசிச்சு பாரு விசாக்கா, நல்லா யோசிச்சு பாரு. நம்ம எவ்வளவு கனவு கண்டிருப்போம், எங்கெல்லாம் போயிருக்கோம், என்னெல்லாம் செஞ்சிருக்கோம். எல்லாம் வீணா போலாமா? போக விடலாமா? நிச்சயமா நான் விட மாட்டேன். நாம நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா நாம மும்பை போறோம். விஷாக்கா, நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் நினைச்சு பாரு. இந்த ஒரு தடவை மட்டும் ஆடிஷன்ல சக்சஸ் பண்ணிட்டீன்னா நம்ம 2 பேரும் இங்க இருந்து நேரா மும்பை. கடவுள் மட்டும் நம்ம மேல கருணை காட்டலன்னா அங்க இருந்து நேரா இங்கதான் திரும்பி வர போறோம். யோசிச்சு பாரு, நமக்கு ஆடிஷன் முக்கியமா இல்ல இந்த கல்யாணம் முக்கியமா? இல்ல பிரதீப், இல்லையா? இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நான் அப்படி பண்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த பிருந்தாவனத்துல எங்க அம்மா அப்பாவோட மான மரியாதையே போயிடும். இப்ப நான் என் கனவுக்காக அப்படி பண்ணா? விஷாக்கா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒண்ண நீ எவ்வளவு அழகா இருக்க. உன் கல்யாணத்தை கிட்ட இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு கொடுத்து வைக்கல. சரி விடு விஷாக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட வருங்கால கணவர் நான் என்னன்னு சொல்லுவேன். உனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு நான் அவளை காத்திருக்கேன். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? இந்த விஷாக்கா, இது உன் கல்யாணத்துக்கு என்னோட பரிசு. இதுல நான் ராதாகிருஷ்ணன் படம் வரைஞ்சிருக்கேன், பாக்குறியா? சின்ன மருமகள் வழங்குபவர் ஆச்சி சிக்கன் 65 மசாலா.